OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557170 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மிஸ்டர் கணேஷ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் OPOS குக்பாட்டை வச்சு ஸ்டாண்டர்ட் ரெசிபி ஒன்று செய்ய போகிறார். அது என்ன ரெசிபின்றதை வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஹாய், ஐ எம் கணேஷ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். OPOS குக்பாட் யூஸ் பண்ணி அவங்க ஸ்டாண்டர்ட் ரெசிபி யூஸ் பண்ணி நான் இப்போது கேரட் சூப்பு சுயமாக பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த கேரட்டு, உப்பு, கொஞ்சம் மிளகா, கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து நான் இப்போ ஒரு கால் கப்பு தண்ணி, 2 கப்பு கேரட்டு, பச்சை மிளகாய், உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி இப்போ இதை உள்ளே இறக்கிட்டு இதை போட போகிறேன், ஆன் பண்ண போகிறேன். ரெண்டு நிமிஷம் டைம் ஆகுங்கிறது 2 நிமிஷத்தில் நம்ம பார்ப்போம். எப்படி இப்போ பீப் சவுண்ட் வந்துட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பவுலை வெளியில் எடுத்துக்கலாம். ரமேஷுக்கு மெயில் பண்ணுறது ஸ்கேன் பண்ணி இப்போ நம்ம பிளெண்டரை வச்சு இதை மேஷ் பண்ணுறோம். பட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மேஷ். இப்போ இதில் நம்ம வந்து பட்டர் போட்டு மேஷ் பண்ணியாச்சு நல்லா. இப்போ இதில் 1.5 கப்பு வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். சூப் ரெடி. ஸோ இப்போ சூடான சூப் ரெடி டு சர்வ். டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். என்னோட ட்ரையல். நல்லா இருக்கு. தேங்க்யூ.